நான் கூவி கூவி பார்க்கிறோம், பேசி பேசி பார்க்கிறோம். மதுரைக்காரன்டா, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கடா அப்படின்னு கேட்கிறோம். என்னையா அர்த்தம்? ஏங்க இந்த முதலமைச்சர் செய்ய மாட்டேன்றாரு? சங்கடமா இருக்குங்க, மன வேதனையா இருக்கு. கேட்டா நம்மளை கிண்டல் பண்ணா சட்டமன்றத்தில் சிரிக்கிறார். நான் கேட்கறது என்னன்னா, இவர் கேட்க நான் எப்பங்க இந்த திட்டம் முடியும் கேட்டா அதுக்கான துறைமுகம் திருமக்குள்ள சொல்றாரு. திருமக்குள் நானாடா செல்லூர் ராஜா போய் அறிஞர் பண்ண ஆய்வு சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, பொறியாளர் இருக்காரு. ஒருத்தன் தான் தெரியுமா உங்களுக்கு? செல்லூர் ராஜன் ஒருத்தன் அசல் 6 கோடு போட்டு வச்சிருப்பான். கிளிஜோசியக்காரனுக்கு பிறந்தவன் அவன் தான். அவனை சிங்கப்பூரில் கேட்டாங்க போன வாரம். நான் போனான். உங்கள் ஊரில் ஒரு விஞ்ஞானிக்கிறார் ஆரம்பிச்சது. ஏமா நீங்கள் இருக்கிறீங்க இங்கே பாரில் தண்ணி பிடிப்பீங்களா? ட்ரம்மில் தண்ணி பிடிப்பீங்களா? பிடிக்க மாட்டேங்களாம்மா? பிடிச்சா அது மேலே ஒரு தடுக்கு மூடுவீங்களா? ஏன் மூடுறீங்க? காக்கா ஆகி போயிடக்கூடாது மூடுறீங்களா? மூடுற தடுக்கோட விட்டுற மாட்டீங்க, மேலே ஒரு கல் எடுத்து வைக்கிறீங்களா? ஏம்மா அது பறந்து போயிட்டு தானே? அடங்க ஒக்கால ஓழி, இவனுக்கு அந்த இது கூட தெரியாமல். வைகை அணை இல்லைம்மா, மதுரையில் பெரிய அணை. அந்த அணையில் அந்த பசங்கள்லாம் ப்ராஜெக்ட் செய்ய தக்க வாங்காதுங்க, தர்மாக்கோல். இதை வாங்கி வண்டியில் எடுத்துன்னு போயிட்டாங்க. என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டால், தண்ணிலாம் ஆவி ஆகுது, அதை மூட போகிறேன். ஓ, ஒரு வேளை சீட்டு கீட்டு வச்சு வெல்டிங் பண்ணுறான் போது நான் பார்த்தேன். இப்போ தக்கை எடுத்து போய் அங்கே தண்ணி மேலே மூடிட்டு இன்னொரு தக்கை எடுக்க திரும்புகிறான்ல, அவன் சூத்துலேயே அந்த தக்கை வந்து அடிக்குது. இவன் மூணு தக்கை. இதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு? 38 லட்சமா?